குருச்சரணம் ரேக்கி குருமார்களை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வத்தல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காய் வந்து தனியாக வணக்கிட்டு, செகண்ட் அந்த வெங்காயம் வணக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுறணும். கொஞ்சம் பூண்டு போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மூணையும் ஒன்றா சேர்த்து வணக்கணும். ஃபஸ்ட்டு தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் காய் வணக்கிட்டு, ரெண்டாவது வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வணக்கிட்டு, கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றினேன். தேங்காய் ஊற்றிட்டு தக்காளி அது கூட போட்டேன். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டி ஆனோடனே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கெட்டியானோடனே எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காயோட அருமையே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போலாம் எங்கே பார்த்தாலும் விடுறதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு நாள் நாங்கள் ஒரு பக்கம் குடியிருந்த பக்கம் வாசலே வச்சுருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் செஞ்சதே இல்லை. அப்போலாம் எனக்கு சுண்டைக்காயோட அருமையே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் அதனுடைய பெனிஃபிட் தெரிஞ்சுது. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கே கோயிலுக்கோ வண்டியில் எங்கேயும் போகிறப்போ பார்த்தோன்னா விடவே மாட்டேன். சுண்டைக்காய் பறிச்சிட்டு வந்துடுவேன். அது வந்து வயிறெல்லாம் சுத்தம் பண்ணுது. சுண்டைக்காயில் உங்களுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சுண்டைக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கலாம் நிறையா கிடச்சிதுன்னா. இல்லைன்னா கொஞ்சம் அளவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு, இன்னும் தண்ணியாட்டம் வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் வைக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்து கெட்டியாயிடுச்சு பாருங்கள். புளிக்கரைசல், தேங்காய், தக்காளி அது மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். எப்பவும் குழம்புக்கு போடுற மிளகாப்பொடியே போட்டு கொதிக்க வச்சிட்டேன். பாருங்கள், சுண்டைக்காயே எங்கள் வீட்டில் பிடிக்காது அவங்களுக்கு. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கன்னு தான் சொன்னேன். நல்லா எல்லாம் பத்தாது அப்படி இப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரசம் மாதிரி வச்சுடும். அது உங்கள் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காம, பெரியம்மா வைக்கிற மாதிரி வைங்கம்மா, இதே மாதிரி நல்லா கெட்டியாக வைங்கம்மா, டேஸ்ட்டாக வைங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. சுண்டைக்காய்னா கசக்கும்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து கசக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளி ஊற்றிட்டு லைட்டாக வந்து நான் வெல்லம் போட்டேன். கரும்பு சர்க்கரை எது வேணாலும் இனிப்புக்காக வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எதாவது கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். பூண்டு கன்ஃபார்ம் போடணும். சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் போட்டுற வேண்டாம். சின்ன வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இறக்கும்போது கொஞ்சம் கொதி வந்து இறக்கும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா சர்க்கரை போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட் போட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான் போதும்.